வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. டெல்லியில் இருக்கிற முதல்வர் விஜய் இன்று மாலை ஜனாதிபதி அவர்களை பார்த்தாரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறார். நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார். அந்த கூட்டத்துக்கு பிறகு அவருடைய திட்டமிடுதல் என்னன்னா, 3 நாட்கள் திட்டம். டெல்லியில் 3 நாள் திட்டம் வைத்திருந்தார். அந்த 3 நாட்கள் திட்டத்தில் இந்த முதல் நாள் இன்றைக்கு முடிஞ்சிருச்சு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஜனாதிபதி மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கார்கே எல்லாரையும் பார்த்தாரு. ஆனால் முதல் முறையாக காங்கிரஸ் கூட்டணிக்குள் வந்த பிறகு அந்த சந்திப்பு கடந்த முறை நடக்கலை. அந்த சந்திப்புக்கு நடக்காமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கு போய் சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. நாளைக்கு காலையில் பிரதமர் தலைமையிலான அனைத்து மாநில முதல்வர்களுடைய நிதி ஆயோக் கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்தில் இவர் தமிழ்நாட்டின் சார்பில் என்னென்ன விஷயங்கள் வைக்க போகிறார், தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, என்ன நிதி வேணும், என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத என்ன அட்ரஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த கூட்டம் முடிந்த பிறகு தான் அதுக்கான விரிவான விஷயங்கள்லாம் தெரிய வரும். இதுக்கு இடையிலேயே நாளைக்கு அவர் அந்த கூட்டம் முடிந்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி தருவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விமான போக்குவரத்து துறை தயாராக இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலையம் மிக முக்கியமான விமான நிலையமாக இருக்குது. முழு கொள்ளளவை அது எட்டி விட்டது. இங்கேருந்து சரக்கு விமானங்கள் வருவதும் போவதும், பயணிகள் விமானம் வருவதும் போவதும், சர்வதேச விமானங்கள் வருவதும் போவதுமான அந்த பயணிகளுடைய விமான போக்குவரத்துக்கு பெரிய இடையூறாக இருக்கிறது. சரக்கு விமானங்களை போகிறதுலையும் நிறைய சிக்கல் இருக்கிறது. ஆக இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க. ஆனால் நகரங்களில் பெரும்பாலும் விரிவாக்கம் செய்வது ரொம்ப சிரமம். அது மக்கள் குடியிருப்புகள்லாம் காலி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இங்கே கிடைத்த எல்லா இடத்தையும் அவங்க விரிவுபடுத்திட்டாங்க. இதை விட மிக பிரம்மாண்டமான பெரிய லெவலுக்கு சர்வதேச அளவுக்கு ஒரு பெரிய விமான நிலையம் போடணும் தான் பரந்தூர் விமான நிலையத்தை முடிவு பண்ணாங்க. அதற்காக இடங்களை கையகப்படுத்தும் பணி ஏற்கனவே தொடங்கி விட்டது. அது கடந்த ஆட்சியில் முடிவு பண்ண விஷயம். ஒன்றிய அரசாங்கத்துடைய பல்வேறு விஷயங்களோடு அது ஏற்கனவே நிலங்களை கையகப்படுத்த தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-1100 ஏக்கருக்கு மேலே இடங்கள் எடுக்கப்பட்டு விடுது. இப்போ ஏற்கனவே பரந்தூர் மக்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த விமான நிலையம் வராது, என்னுடைய ஆட்சி வந்தால் கண்டிப்பாக பரந்தூர் மக்களுக்கு நான் கொடுக்குற வாக்குறுதி, விமான நிலையம் வருவதை தடுப்பேன் அப்படின்னு போய் அங்கே முதல் முறையாக ஒரு வெளி மக்களை போய் சந்திக்கிற போராட்டமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பிரச்சார நேரத்துக்கு முன்பாகவே அவர் அங்கே போய் பரந்தூர் மக்கள் மத்தியில் போய் நின்று பேசிட்டு வந்தார். அதே போல் இப்போ வந்த பிறகு பரந்தூர் அது விமான நிலைய பணிகளை ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. அதை வேகம் எடுக்கலை. இடங்களை கையகப்படுத்துகிற விஷயம், அந்த நிலங்களை கையகப்படுத்துகிற விஷயம், அதை இடங்களை அளக்கிற விஷயம், இப்படி பல விஷயங்கள் சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த வேலைகள்லாம் நடக்கவே இல்லை, அப்படியே கிடப்புக்கு போயிடுச்சு. அந்த இடத்துல சிப்காட் வளாகம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் கடந்த வாரம் முழுக்க ஓடிச்சு. ஆனால் இதை ஒன்றிய அரசாங்கம் ரசிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக சென்னை போன்ற இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் பெரிய ஒரு விமான நிலையம், பரந்துபட்ட விமான நிலையம் கண்டிப்பாக வேணும். சர்வதேச எல்லையாக இது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்கள் போவதற்கு தென் மாநிலங்களில் தமிழ்நாடு மிக முக்கியமான விஷயம். ஆக இந்த இடத்துக்கு நிச்சயமாக அவர்கள் கண்டிப்பாக அந்த விமான நிலையத்தை அமைப்பதற்கான அனைத்து வழிகளையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இவர் திடீரென்று புதிய அரசாங்கம் அமைஞ்ச உடனே இல்லை பரந்தூர் நான் அதுக்கு பெரிய விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின் போது, நாளைய தினத்தில் விமான நிலைய அதிகாரிகள், ஒன்றிய அரசாங்கத்துடைய விமானத்துறை சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் விஜயை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சந்தித்து என்னென்ன சிக்கல் இருக்குது, இப்போ நீங்கள் திடீர்னு கேன்சல் பண்ணால் அது நிச்சயமாக அது சரியாக வராது. அதில் உள்ள சாதகங்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம், என்ன சாதக பாதகங்கள்லாம் நிச்சயமாக அவர்கிட்ட விஜய் அவர்கள்ட்ட விளக்குவார்கள் என்று தெரிகிறது. அதற்காக ஒரு திட்டமிடுதல் அங்கே செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த கூட்டம் முடிந்தவுடன், நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த உடனே அவர் அங்கே தங்கியிருந்து மறுபடியும் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது, அமித்ஷா அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் சில அமைச்சர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதற்கு இடையிலேயே இந்த சந்திப்பும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒருவேளை பிரதமர் அவர்கள் சந்திக்க மறுத்தால் அல்லது சந்தித்தால் அது கொஞ்சம் நீண்ட நேர சந்திப்பாக இருந்தால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். வழக்கம் போல அவர் ஒரு சால்வையை கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு பொக்கே கொடுத்துட்டு வந்தாருன்னா சம்பிரதாய சந்திப்பாக தான் இருக்கும்.
ஏனால் நாளைக்கு சந்திப்பாரான ஒரு சந்தேகம். ஏன் சந்தேகம்னா, இன்றைக்கு சோனியா காந்தியும் ராகுலையும் சந்தித்திருக்கிறார். ரைவலா இருக்கிற பார்ட்டியை போய் சந்தித்து பேசுகிறார். இந்தியா கூட்டணியில வந்து தாவேகை சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்னு சொல்லும்போது பாஜக தலைமை அதை ரசிப்பதில்லை. பாஜக தலைமை அதை வந்து விரும்பாது. அமித்ஷா வந்து திட்டமிட்டு கண்டிப்பாக இவரை சந்திப்பதை தவிர்ப்பார். மோடி வந்து பிரதமர் அந்த கூட்டத்தில் தான் கலந்துக்கிறார். அந்த அடிப்படையில சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது சம்பிரதாய சந்திப்பாக இருக்குமா, தனிப்பட்ட அந்த மாநில நலன் சார்ந்த சந்திப்பா இருக்குமா, நாளைக்கு நடந்தால்தான் அது குறித்து பேச முடியும். இதுக்கிடையில கடந்த வீடியோலயே நான் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னன்னா, விஜய் 3 நாள் பயணமாக டெல்லி போயிருக்காரு. டெல்லியிலிருந்து அங்கிருந்து அவர் நேரடியாக சென்னைக்கு வரவில்லை. தனியார் விமானத்தில் அவர் தனி ஜெட்ல தான் போயிருக்காரு. அந்த விமானம் நேரடியாக மங்களூர் போகிறது. மங்களூருக்கு ஒரு ரகசிய பயணம் மேற்கொள்கிறார். மங்களூர் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்க சென்னை திரும்புகிறார். நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த மங்களூர் பயணம் என்ன ரகசியம்னு வெளிப்பட்டு விட்டது. அது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லைங்க. இவர் இப்போது இவரை ஜோசப் விஜயாக தான் அடையாளப்படுத்துறாங்க இல்லையா பல இடங்கள்ல. ஆனா அவர் ஓட்டுக்காக தான் தன்னை ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துறாரு. மற்றபடி அவர் வந்து முழுக்க முழுக்க தான் ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் கோயில்கள்ல ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமாக பயங்கர ஈடுபாடை காட்டக்கூடிய மனிதராக மாறிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த நெத்தியில ஒரு போட்டு வச்சிருக்காரு, பேர் அரகஜா அப்படின்றாங்க. அது வைத்திருக்கிற எதிராளியை வந்து ஈஸியாக வசியப்படுத்தும், ஈஸியாக அவர்களை கவர்ந்து இழுக்கும், அவர்களுடைய சிந்தனைகளை குலைத்து விடும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை ஜோசியர் மூலமா அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்றாங்க. அது உண்மையா போய் நமக்கு தெரியாத மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் அவர் அதை நம்புகிறார். இன்றைக்கு கூட சோனியா காந்தி சந்திப்பு, ராகுல் காந்தி சந்திப்புல நீங்க பார்த்தா தெரியும், அந்த அந்த அவரை விஜயனுடைய முகம் என்பது அந்த பொட்டின் மூலமாக வேறு விதமாக நமக்கு அடையாளப்படுது. அவர் அந்நியப்பட்டிருக்க மாதிரியே நமக்கு தோணுது. ஆனால் அதை அவர் விரும்புகிறார். அது அவர் விருப்பம். அதில் நம்ம எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மங்களூர் விஷயத்துக்கு வரேன். நான் கர்நாடக மாநிலம் இந்த உடுப்பியில் வந்து உடுப்பி மாவட்டத்தில் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில். அது ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள அந்த வழிபட்டால் அவர்கள் நினைக்கிற விஷயங்கள், அவருடைய எதிராளிகள் வந்து சர்வ நாசம் அடைவார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாத, நம்புகிறவர்களுடைய பார்வை, அதுக்குள்ள நான் வரல. ஆனால் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே எம்ஜிஆர் போயிருக்கிறார், ஜெயலலிதா அவர்கள் போயிருக்கிறாங்க. அவர்கள் வழியில அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த விசுவாசிகளை இழுத்து கொண்ட ஜோசப் விஜய் இப்போது அந்த கோயிலுக்கு நாளை போக போகிறார். அதான் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நாளை மறுநாள் அங்கிருந்து நேராக டெல்லியிலிருந்து நேராக மங்களூர் போறாரு. மங்களூர்லேருந்து அந்த கார் மூலமாக இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அதன் பிற்பாடு தான் சென்னை திரும்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் விசிட்டுக்கு என்ன காரணம்னா, அவர் கூட ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கார். அந்த ஜோசியர் தான் நேரம் நாள் நட்சத்திரம் எல்லாத்தையும் குறிச்சு கொடுக்கறது. எதை என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், ஏது பண்ணணும். அவர் வந்து ஏதோ சொல்ல போய் ஏதோ நடந்து விட்டது. ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவர் சொல்றதை மட்டும்தான் செய்கிறார். அவர் சொல்லுகிற நேரத்தில் தான் எல்லா விதங்களையும் செய்கிறார்ன்றாங்க. இவர் கூட போயிருக்கிற முக்கியமான ஒரு நபர் விஷ்ணு ரெட்டி. இந்த விஷ்ணு ரெட்டி கர்நாடக மாநிலத்தில் பல தொழில்கள் செய்கிறார். அவர் மீது ஏற்கனவே பல இடி வழக்குகள் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்னு வழக்கெல்லாம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்டவரை தான் தன்னுடைய ஆலோசகராக விஜய் வைத்திருக்கிறார். ஊழலை ஒழிக்க வந்து ஆபத் பாந்தவன், நான் நேர்மையாளர், தூய சக்தின்னு சொல்லக்கூடியவர் தன்னோடு வைத்திருக்கிற நபர் மீது இத்தனை வழக்குகள் இருந்தாலும் அவரை தான் நம்பி இருக்காரு. கடந்த முறை சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது கூட, நம்ம அந்த ஷீரடி கோயிலுக்கு போகும்போது கூட இந்த விஷ்ணு ரெட்டி குடும்பத்தை தான் கூட்டிட்டு போனார். அவரோட 2 பெண்கள் போனாங்கலாம் சொன்னாங்க இல்லையா, வேற ஏதோ கதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் விஷ்ணு ரெட்டி குடும்பம் தான் இவரோடு அங்க அந்த கோயிலுக்கு போனதாக, அதன் பிற்பாடு அந்த உண்மைகள்லாம் வெளியில வந்ததுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட விஷ்ணு ரெட்டி தான் இன்றைக்கு டெல்லிக்கும் இவர் கூட போயிருக்கார். அவரும் தம்பி ஜெகதீஷ், அப்புறம் அவருடைய வாகன ஓட்டுநர் ராஜேந்திரன் உட்பட 4 பேர் போயிருக்காங்க. ஐஏஎஸ்கள் யாரும் போன மாதிரி தெரியல. என்ன நடந்திருக்கு அப்படின்றத தாண்டி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள், இப்ப விஜய்க்கு முன்னாடி என்ன நெருக்கடி இருக்கு? ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு, பெரிய செல்வாக்கு வந்து விட்டது, பவர் சென்டரா பெரிய லெவல்ல இருக்காரு அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் தினம் தினம் அவர் தூங்க முடியாம ரொம்ப அவரே மனக்குழப்பத்தில் இருக்காருன்னு தான் சொல்றாங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மின்தடை பிரச்சனை, கட்சியை தாண்டி இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முழுக்க, நிர்வாக குளறுபடிகள், நிர்வாக கோளாறுகள், அமைச்சர்களுடைய அமைச்சூர்தனமான நடவடிக்கைகள், சோதனைன்ற பேர்ல அவங்க போய் செய்கிற ஆய்வுன்ற பேர்ல அவங்க பண்ற அட்ராசிட்டிகள், எம்எல்ஏக்கள் பண்ற ஏராளமான ஏடா குடகங்கள். நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து இவர் கட்சி வேட்பாளரே
கூட்டணியில இருந்திருக்கிற காங்கிரஸ் அமைச்சருக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சருக்கு எதிராக ஒரு வழக்கு போடுவதற்கான முயற்சி. ஒரு பல்லவின்னு ஒரு எம்எல்ஏ, திருவிகா நகரை சேர்ந்த அந்த எம்எல்ஏ பல்லவி, அவர் ஏற்படுத்தியிருக்கிற சலசலப்புகள். அவர் கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்போது தனியாக வருகிறார், அரசு நிகழ்ச்சியோ இல்லை ஏதோ ஒரு நாள் சிம்பத்திக்காக கை குழந்தையோட வரார், இப்படின்னு பல சலசலப்புகள், ஏராளமான பஞ்சாயத்துகளோட ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கார். இதுவரை பத்திரிகையாளரை சந்திக்கல. ஏன்னா பத்திரிகையாளரை சந்திக்காததுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு பேச தெரியாது. வெளியில பேசுவார். அது எப்படி பேசுவார்னா, ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்கிரிப்டை படிப்பார். அந்த ஏற்ற இறக்கத்தோடு கோபமா எப்படிலாம் பேசணுமோ அதெல்லாம் அதில் எழுதியிருப்பாங்க. ஒரு இயக்குனர் டைரக்ட் பண்ணுவார், அதை அப்படியே நடிச்சுட்டு வந்துடுவார். ஆனால் அது நீங்க பத்திரிகையாளர்கள் 4 முகல்ல இருந்து 4 பக்கத்துல இருந்து 4 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு ஸ்பான்டனியஸா பதில் சொல்லணும். கேட்கிற கேள்வியை உள்வாங்கி அதற்கான சரியான பதிலை சொல்லணும். முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு பொய் சொல்ல முடியாது. ஆனால் முதலமைச்சராக இருந்துகிட்டே இவர் பொய் சொல்லியிருக்காரு. இந்த சிங்க பெண்கள் அதிரடி படைன்னு ஒன்று தொடக்க விழா நடந்துச்சு இல்ல, அப்ப அவர் பேசின வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் பேசின விஷயத்துல முதல் முறையாக ட்ரோன் மூலமாக கண்காணிக்கிற ஒரு வசதியை என்னுடைய ஆட்சி, தாவேக ஆட்சியில நம்ம முதல் முறையாக அறிமுகப்படுத்துறோம்னு ஒரு பச்சை பொய்யை ஜோசப் விஜய் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே சைலேந்திர பாபு அவர்கள் காவல்துறையில் இருக்கும் போதே திமுக ஆட்சியிலே கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த எழுதி கொடுக்குற ஆட்கள் தப்பு தப்பா டேட்டா கொடுக்குறாங்க. இப்ப விஜயை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. யார் எழுதி கொடுக்குறான்னு அவன் தப்பு பண்றான், அவன் தப்பா எழுதி கொடுக்குறான், அதை இவர் படிக்கிறார், உண்மையை நினைச்சு படிச்சிடுறாரு. ஆனால் வெளியில ட்ரோல் ஆகிறது யாருன்னா விஜய் தான். அப்ப அடிப்படையில விஜய்க்கு தெரிய வேண்டிய விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்பாமல் இருக்கிறாரா? அப்ப படிக்க மாட்டேங்கிறார் விஜய். கையடக்க உலகம் கையில இருக்குங்க. மொபைல்ல பார்த்தா இன்றைக்கு ஊர் உலகம் பூரா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும், நாட்டு நடப்பு அத்தனையும் தெரிஞ்சிடும். அப்ப அதை தெரிந்து கொள்வதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லைன்னா அப்புறம் என்ன வேலை பார்க்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்ன வேலை பார்க்கிறாருன்னா, காலையில கிளம்பி சட்டமன்றத்துக்கு வந்துடுறாரு, தலைமைச் செயலகத்துக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பி போறாரு, அவரே சாப்பாடு கொண்டு வராரு, அவரே டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்றாருன்னு சொல்றாங்கல்ல. இது மட்டும் முதலமைச்சர் பணி இல்லை. இதை தாண்டி இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் அதற்கு எதிர்வினை ஆட்ட வேண்டிய இடத்துல, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல, அதை சரியாக நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற ரிங் மாஸ்டர் அவர் தான். ஆனால் உள்துறையை கையில வச்சிருக்காரு, காவல்துறை கையில வச்சிருக்காரு, குழந்தைகள் நலனை கையில வச்சிருக்காரு, பெண்கள் மகளிர் பிரச்சனையை கையில வச்சிருக்காரு. அந்த துறைகள்லாம் அவர் கீழே தான் இருக்கு. இன்றைக்கு வீதியில இறங்கி போராடுறாங்க எல்லாருமே. எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோட இருக்கு. ஆக சும்மா வாய் வார்த்தைக்கு திட்டங்களை அறிவிக்கிறது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறாரு. இப்ப நாளைக்கு தெரிஞ்சிருங்க அந்த கதை. நிதி ஆயோக் திட்டத்துல அவர் போய் அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கும் போது, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதி வேணும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பணம் இருந்தாதான் என்னால நிர்வாகத்தை நடத்த முடியும், இல்லைன்னா நான் பயங்கரமா மாட்டிப்பேன், நான் 2500 ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டேன், 6 சிலிண்டர் தரேன்னு ஒத்துக்கிட்டேன், 4000 ரூபாய் இளைஞர்களுக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் அவர் தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிட்டே இருக்கு. அப்ப அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அது என்ன செய்ய போறாரு, எப்படி நடக்க போகுது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த கோயிலுக்கு போறது. இவங்க நான் ஆன்மீக விஷயத்துல உள்ள போயிட்டா, ஒன்றிய அரசாங்கமும் அவரை பரவாயில்லையே, ரொம்ப ஆன்மீகத்துல நல்ல பிள்ளையா இருக்காரு, இவரை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நம்ம இவரை பயன்படுத்துவோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்ற மாதிரி இவர் நினைக்கிறார். ஆனால் எது எப்படி இருந்தாலும், என்னதான் நீங்க ஆன்மீகத்துல போய் எந்த கோயிலுக்கு போனாலும் மக்களை மதிக்காமல் இருந்தா நீங்க கோயிலுக்கு போறதுல ஈடுபடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து செய்கிறவர் தான் அரசுல உட்கார முடியும், ஆட்சியாளர்களா இருக்க முடியும். நீங்க மக்கள் சொன்ன எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு கோயில் கோயிலா போயிட்டு வந்தா மட்டும் என்ன நடக்கும்? கடந்த ஆட்சி காலத்துல நம்ம பார்த்துட்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவ்வளவு பக்திமானா இருந்தாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க, ஏராளமான கோயிலுக்கு போவாங்க. அவர்களுடைய அந்த கோயில் பக்தி மட்டும் அவர்களை ஆட்சி நிர்வாகத்துல சரியா வச்சிருந்ததுன்னா இல்லை. அதே போல கடந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில சேகர் பாபு தன்னை ஒரு பெரிய சாமியார் மாதிரியே காட்டினார். ஏராளமான கோயில்கள் மீட்டெடுக்கப்பட்டன, ஏராளமான கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுச்சு. நம்ம முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மனைவி துர்காமையார் கோயில் கூட ஏறியார் இறங்கினாங்க. இது மாதிரி ஏராளமான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணாங்க, ஏராளமான நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு, அதனால என்ன பலன் இருந்துச்சு? ஸோ இது எல்லாமே அவரவர் மனதுக்கு ஏற்பட்ட விஷயம்தான். அது இதனால அது நடக்குமா அப்படிலாம் இல்லை. அவர் ஜோசியர் சொன்னாரு, ஏதோ அகஸ்மாத்தா குறி உட்கார பணமழை விழுந்துருச்சு. எல்லா நேரங்களும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிர்வாகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும், அதுக்கான காசு வர்றதுக்கான வழியை பார்க்கணும். இப்போ டாஸ்மாக்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்க தனியார் மயமாக்கினீங்கன்னா, தனியார் மயமாக்கினா எவ்வளவு பிரச்சனை வரும்? சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போறாருலாம் தெரியல. பொறுத்திருப்போம். நாளைய கூட்டத்தில் இவர் வைக்கிற
தமிழ்நாட்டின் சார்பாக வைக்கிற கோரிக்கைகள் தான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் இவர் என்ன கோரிக்கையோடு போயிருக்காரு, ஏற்கனவே வரவேண்டிய பல்லாயிரக்கணக்கான கோடி நிதி வந்து அங்க ஒன்றிய அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. எஜுகேஷன்ல பணம் வரல, ஜிஎஸ்டி பணம் வரல, நமக்கு வரவேண்டிய காசே வரல. இன்னும் ஒரு சில வாரங்களில் நமக்கு பருவமழையை சந்திக்க இருக்கிறோம். மழை காலத்துக்கு முன்னாடி பல முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கு. பணிகள் பாதியில கிடப்புல இருக்கு. ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கும். சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் மழையை வந்து நம்ம நிறைய அனுபவிச்சிட்டோம். மழை வந்தா அப்போ வந்து சென்னை வந்து பல்ல காட்டிடும் பயங்கரமா. இதை விட அதிகமான மக்கள் போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறாரு? ஏன்னா நிர்வாகம் தெரியல, கத்துக்கிறதுக்கு டைம் கொடுங்க, எனக்கு இப்பதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் நேரம் கேட்க முடியாது. நீங்க பணம் இல்லை, அதை உருவாக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் தரேன், 6 சிலிண்டர் தரேன்னா அதுக்கு நேரம் எடுத்துக்கலாம். நிர்வாகம் என்பது, சட்டம் ஒழுங்கு என்பது, மக்களுடைய அடிப்படை வசதி தேவை என்பதை அன்னன்னைக்கு செய்யணும். ஆட்சிக்கு வந்துட்டாலே மொத்த பொறுப்பு உங்களுக்கு தான். எங்கேயோ ஒருத்தன் பீஸ் கேரியர் பிடிங்கிட்டான், அதனால வந்து ஆவடியில 2 பேர் பீஸ் கேரியர் பிடிங்கிட்டான்னா போயிட்டு மதுரையில வந்து கரண்ட் கட் ஆச்சுன்னா அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற விஷயமா இல்லையா? ஸோ இபியில் இருக்கிற பிரச்சனை இதுவரை விளங்காத விஷயமா இருக்கு. ஏன் பவர் கட் ஆகுதுன்னே தெரியல. சென்னை உட்பட பல மாவட்டங்கள்ல மக்கள் ரோட்டுக்கு வீதியில் இறங்கிட்டாங்க. ராத்திரியானா ரோட்ல இறங்கி போராடுறாங்க. ஆனா அதுக்கு விடையே கிடைக்கல. இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மிக குழப்பத்தோடு தான் ஒவ்வொரு நாளையும் அவர் வந்து விஜய் நடத்தி கொண்டிருக்காரு. இதுக்கு இடையில புசி ஆனந்த் தன்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அவர் டெல்லிக்கு போயிட்டார், முதலமைச்சர் டெல்லிக்கு போயிட்டாரு, கட்சி தலைவர் டெல்லிக்கு போயிட்டாரு. ஆனால் சென்னையில் இருக்கிற புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர் வந்து நாளைக்கு எல்லாரும் வந்து பனையூருக்கு வாங்க அப்படின்னு எம்எல்ஏக்களை முக்கிய எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காரு. எதற்காக கூப்பிட்டுருக்கிறாருன்னு தெரியல. அது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அது சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கோடைக்கு வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவினாலும் அன்பினாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.